இளைஞர்கள் போராட்டம், ஒரு ஜென்சி புரட்சி, இந்த டெல்லி போராட்டத்தை ஒட்டுமொத்தமா எப்படி பாக்குறீங்க? இந்த கரப்பான் பூச்சியோ அல்லது இளைஞர்களுடைய இந்த பிரச்சனையோ மக்களுடைய பிரச்சனையோ இன்னைக்கு தான் ஒரு அப்ஜெக்ஷனை தெரிவிச்சாங்கன்னு சொல்லல, தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இளைஞர்களை தூண்டியதனால்தான் இந்த கரப்பான் பூச்சி கட்சியே ஆரம்பித்தது. நீட்டுங்கிறது காலம் காலமாக தொடர்ந்து பிரச்சனையாகிட்டு வருது. நீட்டுனால பல பேர் பாதிக்கப்படுறாங்க, இறந்துகிட்டு வர்றாங்க குழந்தைகள். இளைஞர்கள் கேட்பாங்க, யாரு கேட்பாங்க? அந்த இடத்துக்கு வராம வேலை வாய்ப்பு ரீதியாகவும் அவர்களுடைய படிப்பு ரீதியாகவும் பாதுகாக்க வேண்டியது ஒரு நல்ல அரசனுடைய பொறுப்பு. இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி வச்சிருக்கிறது ஒரு நாள் வெடிக்கும். அப்படி வெடிச்சிருக்கிறதா? இந்த போராட்டத்துல மாணவர்களை காவல்துறை தாக்குனது, ஒரு மாணவி போறாங்க அறையிறது, ஒரு மாணவனை தடுத்து விட்டுட்டு சிரிக்கிறது, ரப்பர் குண்டுகள் தாக்குனது. போராடுங்கள், உங்களுக்கு அமைதியா பண்றோம், உங்க இலக்கு எல்லாம் நாங்க சரி பண்றோங்கிறது உண்மையான தலைமையா இருந்தா பேசி இருக்கணும். இந்த மாதிரி அடிக்கிறது, அவங்களை அதிகமாக ஆபத்துக்குள்ளாக்குவது எல்லாமே ஒரு அரசினுடைய நாகரிகமற்ற தன்மையை காட்டுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசு என்பது 2 பேருக்கும் 4 பேருக்கும் என்ன கருத்தியல் இருக்கோ, என்ன வேணுமோ அதை பூரா இந்தியால கொண்டு வர நினைக்கிறீங்க. இன்னைக்கு அதை மாற்றுறாங்க. இந்த மக்கள் அரசியலை நிர்ணயிக்கும் என்றால் நிச்சயமாக அரசியலை நிர்ணயிக்கும். உங்களுக்கான அரசியலை நீங்கள் தான் செய்ய வேண்டும். அதை இன்னைக்கு இந்த மாணவர்கள் செய்யறாங்க. தலைநகர்ல ஜனநாயக படுகொலை நடக்குது அப்படின்னு ஆதவர்ஜுனா ட்வீட் போடுறாரு. மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, நம்ம தமிழ்நாட்டோட தலைநகர்லயே அதே தானே நடக்குது. இது தமிழக அரசோட செயல்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜய் அவர்களுடைய பிரச்சனையை அவர் இன்னும் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ், இன்னும் ஒரு வீட்டை விட்டு வெளியே வரணும். அவர் தொகுதிக்கே போக மாட்டார். அவர் தொகுதியை நூக்கன் காண தெரியாது. மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கோ ஆதவர்ஜுனா அவர்களுக்கோ அறிவா அப்படி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறன் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஜனநாயகன் படம் ரிலீஸ், ஏதோ அமைச்சர்களுக்கெல்லாம் அபிஷியல் லீவ் கொடுத்த மாதிரி எல்லா அமைச்சர்களும் தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாணவர்கள் தடியடி வாங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. மக்களாகிய நாங்க கொடுமைப்பட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு என்ன படம் தெரியல. சரி, ஏதோ ஒண்ணு மாற்றம் வந்தா போதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க விஜய் வந்தோடனே டப்புன்னு போட்டாங்க. இப்போ இன்னி என்ன பண்றது எதுன்னு தெரியல, வேற வழி இல்ல. ஒரு தெளிவில்லாம ஒரு அரசு அமைந்து விட்டது. இருக்கக்கூடிய அந்த வேக்யூம்ல, அந்த கேப்ல வந்துருச்சு. தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு அறிக்கை, ஒரு கண்டனம் கூட இது வரைக்கும் வரல. அதெல்லாமே ரொம்ப தாமதமா வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்படி ஒரு இரட்டை நிலைப்பாடு ஒரு கொண்ட ஒரு அரசு இது எப்படி போகும்? முதல்வருக்கு என்று ஒரு தலைமை பண்பு இருந்தால் தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே சமூக செயற்பாட்டாளர், தமிழ் மக்கள் இயக்கம் நிறுவனர், வழக்கறிஞர் திருமிகு கனிமொழி மதி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம். இளைஞர்கள் போராட்டம் நாடு முழுவதும் பெரிய பரபரப்பாயிருக்கு. இது ஒரு ஜென்சி புரட்சி, இளைஞர்களின் புரட்சி, ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு எழுச்சி குரல் அப்படின்னலாம் மிகைப்படுத்தப்படுது. அரசு தரப்புல இது ஒரு தூண்டப்பட்ட ஒரு போராட்டம் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுறாங்க. இந்த கரப்பான் பூச்சிகள் கட்சி அதனுடைய தொடக்கமா இதை எடுத்துக்க முடியுமா? இந்த டெல்லி போராட்டத்தை ஒட்டுமொத்தமா எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் தொடர்ந்து முதல்லயே நான் பேசியிருக்கிற விஷயம்தான். அதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட், நான் வழக்கறிஞராகவும் இருக்கிறதுனால, பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறதுனால, ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு வந்துட்டாலே, அதாவது நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கல, நான் அப்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்கணும். பொதுவாக வழக்கறிஞர் தொழில் நீதிமன்றத்தில் ஒருத்தருடைய இன்னொரு வாதத்தை கேட்காம அதற்கான தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. இப்போ நீதிமன்றங்கள் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. எப்போவுமே இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த கரப்பான் பூச்சியோ அல்லது இளைஞர்களுடைய இந்த பிரச்சனையோ மக்களுடைய பிரச்சனையோ இன்னைக்கு தான் ஒரு அப்ஜெக்ஷனை தெரிவிச்சாங்கன்னு சொல்லலை, இது தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய நாட்டில் ஒரு அதாவது இரு கட்சி, பல கட்சிகள் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா 2 சார்பாக நிலை கொள்ளக்கூடிய 2 கூட்டணி கட்சிகள் உருவாகிறதுனால ஒரு கட்சிக்கு ஒரு விஷயமான ஒரு அக்கறை, ஒரு கருத்தியல், இன்னொரு கட்சிக்கு இன்னொரு கருத்தியல் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன ஆகுதுங்கிற இதில் மக்களை நிஜமாவே மனதில் கொள்கிறோம். குறிப்பாக இளைஞர்களை தூண்டியதனால்தான் இந்த கரப்பான் பூச்சி கட்சியே ஆரம்பித்தது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு நீதிமன்ற வழக்கில் அவமதிக்கப்பட்டதால், இளைஞர்கள் பற்றி, இளைஞர்களுக்கு வேறு வேலை இல்லாத இளைஞர்கள் தான் இதையெல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க, அதையெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி, வேலையில்லாத இளைஞர்களை வைத்திருப்பதற்கு அரசு கிடையாது. அதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். இன்னைக்கு நான் நீதிமன்றத்தில் இருந்து வர்றேன். ஏன்னா அந்த நீதிமன்றத்தை நான் பெயர் சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய நான் யாரை சொல்றேங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும்.
அங்கே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நான் வந்து டு அசிஸ்ட் த ப்ராசிக்யூஷன் பெட்டிஷன் போட்டிருக்கேன் ஒரு கிரிமினல் வழக்கில். அவங்க கிட்டத்தட்ட 3 to 4 நீதிமன்றத்தை நான் பார்க்க வேண்டி இருக்கிறது. இங்கே இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசு வேலை அமர்த்தப்பட வேண்டி உள்ளது. ஆனால் அந்த அரசு வேலை கொடுக்கப்படலை. எனக்கு ஓவர் பர்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. எப்படி செய்வாங்க அவங்க? அதே மாதிரி நான் உங்களுக்கு தெரியும் பெண்களுடைய அந்த உரிமை 50% அரசியலில் பெண்கள் இலக்கு நோக்கி நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி செயல்படும் பொழுது குறிப்பாக பெண்களுக்கு 100% உடல் பாதுகாப்பு தேவைங்கிறதையும் நான் அதிகமாக பேசிட்டு இருக்கேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு போனால், அதாவது அவங்க போலீஸ் மேலேயோ இல்லை பல மக்கள் மேலேயோ குறை சொல்லும் பொழுது அவங்கள மனிதர்களாக பார்க்கக்கூடிய மனம் நம்மளுக்கு வேணும். அப்படி நான் பார்க்கும்போது அந்த போலீஸ் அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு 100 பேர் செய்யக்கூடிய வேலையை 20-25 பேரை செய்ய வைக்கிறாங்க. இதற்கிடையில் அவங்க வந்து பந்தோபஸ்துக்கு போகணும். இது எதையுமே ஆட்சிக்கு வந்த பிறகு, ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி ஏன்னா வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு தான் நினைக்கிறாங்க. அதனால தான் தொடர்ந்து ஆட்சி மாற்றங்களும் இது போல போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சிக்கு வர வரைக்கும் தான் இவங்க மக்களோட பேசுவாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த முதலமைச்சரையும் பார்க்க முடியாது, பிரதமர் யாரையுமே பார்க்க முடியாது. இவங்கெல்லாம் சன் கார்ல வருவாங்க போவாங்க. ஸோ இந்த மாணவர்களுடைய போராட்டம் என்பது நீட் தேர்வு கசிந்த பின்பு, அதாவது இது வேறு எங்கு நடந்திருந்தாலும் இப்படி சாதாரணமாக நான் அரசு தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ தப்புன்னா நான் தூக்கி உள்ள போடுவேன். இதுவே இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், ஒரு செலக்ட் ஆகிறோன்னா வேலையில் அமர்த்தப்படுறாங்க. ஒரு பேங்க் உதாரணமாக வச்சுக்கோங்க, பேங்க்கு இல்லை ஏதோ ஒரு அரசு நிறுவனத்துக்கு போகும்போது அங்கே வந்து நான் டிஸ்க்ளோஷர் ஆஃப் ட்ரூத், நீங்கள் உண்மையை சொல்லலை அப்படின்னா உங்கள் வேலையிலிருந்து அப்பவே நீக்கப்படுவீங்க. அது ஒரு காரணம் போதும், அந்த ஒன்று போதும். ஸோ அப்போ நீங்கள் இவ்வளவு கடுமையான சட்டத்தை பொதுமக்களுக்கு வச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ நீட்டுங்கிறது காலமாக தொடர்ந்து பிரச்சனையாகிக்கிட்டு வருது. நீட்டுனால பல பேர் பாதிக்கப்படுறாங்க, இறந்துக்கிட்டு வர்றாங்க குழந்தைகள். இளைஞர்கள் கேட்பாங்க, யார் கேட்பாங்க? பெரியவங்க தான் நீங்கள் பண்ணலை, பெரியவங்களுடைய அந்த ட்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ஒன்று உங்கள் பதவியை அடைஞ்சிட்டிங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு இடம் வந்துட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்குவீங்க, அவ்வளோதான். அங்கே சாவகாசமாக ஜாலியாக இருப்பீங்க, நாடாக ஊராக போவீங்க, உங்களுக்கான முழு பாதுகாப்பை வச்சுட்டு இருப்பீங்க. இங்கே நான் தினமும் வாழ்ந்துட்டு இருக்கிற கஷ்டத்தை யார் வாழ்கிறீங்க? இல்லையே. அப்போ இளைஞர்கள் கேட்க தான் செய்வாங்க. அந்த இடத்துக்கு வராமல் பாதுகாக்க வேண்டியது வேலை வாய்ப்பு ரீதியாகவும் அவர்களுடைய படிப்பு ரீதியாகவும் பாதுகாக்க வேண்டியது ஒரு நல்ல அரசனுடைய பொறுப்பு. இப்போ இதில் இந்த போராட்டத்தில் மாணவர்களை காவல்துறை தாக்குனது நம்ம நிறைய காணொளிகளை பார்க்குறோம். ஒரு மாணவி போகிறாங்க, அறையிறது, ஒரு மாணவனை தடுத்து விட்டுட்டு சிரிக்கிறது, ரப்பர் குண்டுகள் தாக்குனது, காலாவதியான கண்ணீர் புகை குண்டு, இதெல்லாம் ஒரு வழக்கறிஞராக எப்படி பார்க்குறீங்க? இந்த அளவுக்கு அந்த போராட்டக்காரர்களை ஒரு காவல்துறை நடத்துதுன்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? அதாவதுங்க, ஒரு போராட்டம் ஒரு மொமெண்டம் ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக அரசுகள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு போராட்டம்ங்கிறது துளி கூட வந்துடக்கூடாது. இன்னைக்கு திராவிட இயக்கமும் திராவிட கட்சிகளும் அகற்றப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஆன்சர் எல்லாமே தான். அதோட சேர்ந்து அவங்க கட்சிக்கு அரியணை கட்டிலே இருந்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாணவர்கள் இவ்வளோண்டு போராட்டம் கூட பண்ணிராத மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போட்டால் அவன் வாழ்க்கையே முடிஞ்சிடும், அந்த மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டது தான் இன்னைக்கு இவங்க இங்கிருந்து தூக்கப்பட்டது. அதே சமயம் இல்லை, உனக்கு என்ன வேணும், எதுக்கோ ஒரு போராட வர்றியே, நான் உங்ககிட்ட பேசுகிறேன் சரி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் எதுக்கு போடுறாங்க? மாணவர்களோடவும் பேசி அவங்க நல்லா இருக்கணும்னு தானே போடுறாங்க இல்லையா? ஸோ பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது இந்த மொமெண்டம் வந்துடுச்சுன்னால், இன்னைக்கு இருக்கிற போலீஸ், நான் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை சொல்கிறேன், 1 லட்சம் போலீஸ், 8 கோடி மக்களை எப்படி நீங்கள் 8 கோடி மக்களும் உணர்ந்து எழுந்தால் நீங்கள் எப்படி நிறுத்த முடியும்? மெரினாவில் பார்த்துட்டீங்களா, அமைதியாக உங்களுக்கு இடம் கொடுத்து விட்டாங்க. அது வந்து கவர்மெண்ட்டோட இன்டெலிஜென்ட்டாக வேலை பண்ணாங்க அன்றைக்கி இருந்தவங்க. இந்த மொமெண்டம் வந்துடுச்சு, நம்ம இவங்களுக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணி கொடுப்போம், இவங்க அமைதியாக போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லி அன்னைக்கு இருந்த முதல்வர் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர்களாக இருந்தார். உண்மையிலேயே சொல்கிறேன், அறிவார்ந்த வேலையை அவர் செஞ்சுட்டார். அன்னைக்கு ஒரு வேளை அடக்கி இருந்தாங்கன்னா தமிழ்நாடு ரத்தக்காடாக தான் மாறி இருக்கும். ஸோ இன்னைக்கு டெல்லியில் பண்ணியிருக்க வேலை ஒரு மொமெண்டம் வந்துடுச்சு. மாணவர்கள் அவர்கள் ஏதாவது ஒரு நேரம் தான் இந்த மாதிரி இமோஷன்லாம் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அது வந்துடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? போராடுங்கள், உங்களுக்கு அமைதியாக அது பண்ணுறோம், உங்கள் இலக்கு எல்லாம் நாங்கள் சரி பண்ணுறோங்கிறது உண்மையான தலைமையாக இருந்தால் வந்து பேசியிருக்கணும். இது நீங்கள் தேர்தலுக்கு மட்டுமே எல்லா இடத்துக்கும் வந்துட்டு நீங்கள், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசு என்பது நீங்கள் என்ன வேணுமோ இருக்கிற 2 பேருக்கும் 4 பேருக்கும் என்ன கருத்தியல் இருக்கோ, என்ன வேணுமோ அதை பூரா இந்தியாவில் கொண்டு வர நினைக்கிறீங்க.
இன்னைக்கு அதை மாற்றுறாங்க இந்த மக்கள். மாநிலங்கள் எல்லாமே நீங்க வந்து பேக்டோர் என்ட்ரி தான், உள்ள போய் விலைக்கு வாங்கி எல்லாத்தையும் எந்த சம்பந்தமும் இல்லாம இப்ப இது எங்கேயுமே உங்களுக்கு வந்து வராதுன்னு நீங்க நினைக்க முடியாது. இந்த மாதிரி அமுக்கி வச்சிருக்கிறது ஒரு நாள் வெடிக்கும், அப்படி வெடிச்சிருக்கிறதா. அதனால இந்த போராட்டங்கள் என்று வரும்போது இந்த மாதிரி அடிக்கிறது, அவங்களை அதிகமாக ஆபத்துக்குள்ளாக்குவது எல்லாமே ஒரு நாகரிகமற்ற தன்மையை, ஒரு அரசினுடைய நாகரிகமற்ற தன்மையை காட்டுகிறது. இதுல இந்த மாணவர்களை அடிக்கிறது இதெல்லாம் தாண்டி இந்த மாணவர்கள் இன்று வரையும் உறுதியா அந்த போராட்டத்துல பங்கு பெறுறாங்க. இது ஒரு புரட்சி அப்படின்னு பலரும் பேசுறாங்க. அப்படி ஒரு புரட்சியா நம்ம எடுத்துக்க முடியுமா இந்த போராட்டத்தை? அதாவது பொதுவா அடிப்படையில் பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இது டிவிகே அரசு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு, யாரும் நினைச்சு பார்க்காதவங்களாம் வந்துட்டாங்க. ஆனால் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்புபவர்கள், அரசியல் வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை பொதுவாக உலகத்தினுடைய அடிப்படை என்னன்னா 40 வயதுக்கு மேல் அவர்கள் போகணும். ஏன்னா அது வரைக்கும் அனுபவம் வேணும். இன்னும் சொல்ல போனா இப்ப நீங்க உயர் நீதிமன்றத்திலேயே கிட்டத்தட்ட 50 வயதை நெருங்குவர்கள், 50 வயதில் இருக்கிறவங்களுக்கு தான் நீதிபதி பதவி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், ஒரு சீனியர் கவுன்சிலாகனா கூட 45 வயதை கடந்தவர்களுக்கு கொடுக்கப்படுவதுதான் முறையாக இருக்கும். ஏன்னா இப்ப என்னுடைய அனுபவத்தில எல்லாம் பட்டிருக்கிற ஒரு அவஸ்தையை வந்து என்னோட அனுபவத்தின் மூலமாக கிடைத்தவங்களை வச்சு பார்க்க முடியும் குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு. அதனால அந்த அனுபவம் தான். அப்படி இருக்கும்போது அப்படி அனுபவம் இருக்கிறவங்க தான் போகணும். அனுபவம் இல்லாத ஒரு தாவேக்கா இங்க வந்திருக்கிறதுனால இன்னைக்கும் இதை பத்தி அவங்க ஒரு வார்த்தை கூட யாருமே பேசல. ஒரு பிரச்சனைனா, ஒரு நாட்டினுடைய பிரச்சனையை பேசும்போது அது என்னென்னலாம் ஆதரவு கொடுக்கணுமா, எப்படி நம்ம அதில் நடந்துக்கிறதுங்கிறத பத்தி கருத்தெடுக்கல. இப்ப இந்த மாணவர்களுடைய போராட்டம் என்பது அரசியலை நிர்ணயிக்கும் என்றால் நிச்சயமாக அரசியலை நிர்ணயிக்காதுன்னு நான் சொல்லவே கிடையாது, இல்லைன்னு சொல்ல. பட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமான அடுத்தடுத்த நகர்வாக இருக்க வேண்டும். இதில் நான் வந்து தமிழ் மக்கள் இயக்கத்தில் திருப்பி சொல்ற மாதிரி உங்களுக்கான அரசியலை நீங்கள் தான் செய்ய வேண்டும். அதை இன்னைக்கு இந்த மாணவர்கள் செய்யறாங்க. இந்த மாணவர்களுக்கு வந்து என்ன, நான் சொல்ற மாதிரி 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, 50 வயதுக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த புரிதல் இருக்குமா தெரியல. ஆனால் ரொம்ப இன்டெலிஜென்ட். ஏதோ தனக்கு கிடைக்க வேண்டியது ஒண்ணு நிச்சயமா அது கிடைக்கல, அதை புரிஞ்சு அதுதான் ஃபண்டமெண்டல். அதுக்கப்புறம் டீடைலிங் எப்பவுமே வந்து ஒரு விஷயம்னா ஒரு ஃபண்டமெண்டல் இருக்கும், அதுக்கப்புறம் டீடைலிங் போகும். ஸோ இந்த அடிப்படை இருக்கு. அடிப்படைக்கு வந்து நாங்கள் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துறோம், உங்ககிட்ட சில கோரிக்கைகள் வைக்கிறோம். அந்த கோரிக்கை இல்லைன்னா அடிப்படையில் இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் இவர் இருக்கக்கூடாது, இவர் தான் அனைத்துக்கும் காரணம். அவங்க ஒன்றும் பிரதமர் பதவி விலக சொல்லலையே, ஒரு அமைச்சர் ஒரு சரியான இதை தானே அதுக்கப்புறம் நீட்டை மாற்றி அமையுங்கள், பல சரியானதானே கேட்குறாங்க. இதை பல மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது. குறிப்பாக நம்ம பல விஷயங்கள்ல நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கரப்ஷனுக்காக பேசியிருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுவதுமாக தானே இருந்தது. இன்னைக்கு இதனால எத்தனை பிரச்சனை இந்த நாட்டில். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து காங்கிரஸ் எதுக்கு வெளியே போயிட்டாங்க, இதெல்லாம் வந்து ஒரு என்ன நமக்கு மாநிலத்துக்கு நம்ம இன்னைக்கு சாதாரண பிரச்சனையா தெரிஞ்சால் இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான பிரச்சனை. அதனால இந்த மாணவர்கள் வந்து புரிதலோட தான் செய்யறாங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒட்டுமொத்தமா இந்த எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு, இந்த போராட்டம், இதுக்கான ஆதரவு, ராகுல் காந்தி அவர்கள் குண்டுகட்டா அவரை தூக்கி அப்புறப்படுத்தினது, இதெல்லாமே ஒரு விமர்சனம்க்குள்ளாகுது. இந்த எதிர்க்கட்சிகள் சரியா செயல்படல, அதனாலதான் இந்த மாணவர் போராட்டமே உருவாகிருக்கு அப்படியெல்லாம் சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் மேடம்? எதிர்க்கட்சிகள் சரியா செயல்படல தானா? எதிர்கட்சிகள், நான் தான் சொன்னேன், எதிர்கட்சிகள் வந்து இந்த பக்கம் இருக்க வரைக்கும் இப்ப மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு எதிர்கட்சிகள் என்ன பண்ண முடியும்? இதுல எதிர்கட்சிகள் மாணவர்களோட போய் என்கேஜ் பண்ணி பேசினா கூட மாணவர்களுடைய கோரிக்கையை ஆளும் கட்சிக்கிட்ட. ஸோ அப்ப எதிர்கட்சி என்ன பண்ணி இருக்க முடியும்? ஒன்று வந்து உண்மையாக மனதோட ஆதரவு கொடுத்துருக்க வேண்டும். அதுதான் ஓரளவுக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் அது சரியாக இருக்க மாதிரி தெரியலனாலும், ராகுல் காந்தி தனியா ஒரு பக்கம் போராட்டம், மாணவர்கள் ஒரு பக்கம் போராட்டம் அப்படி நடந்தாலும், ஏன்னா இப்போ நீங்க இந்த போராட்டத்தை ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட நிச்சயமா ஒப்பிட முடியும். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்க எதிர்கட்சி அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தாலும் வேறு எந்த அரசியல்வாதி போயிருந்தாலும் அந்த இடத்துல எடுபட்டிருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு சமூகத்திற்காக நடக்கக்கூடிய போராட்டமாக இருந்தது. ஒரு சமூகத்தினுடைய தேவையை, முக்கியமான தமிழ் சார்ந்த விஷயங்களை மாணவர்கள் தான் அந்த இடத்துல இளைஞர்கள், மாணவர்கள் இளைஞர்கள் தான் அந்த இடத்துல உறுதியா நிற்கிறாங்க. இங்க நீங்க சம்பந்தமே இல்லாம போய் அங்க பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதோட அந்த மாணவர்கள் பாதுகாப்பாக உங்களுடைய கட்சிக்காரர்களை எல்லாம் சொல்லி, அதனாலதான் நான் சொல்றது, அந்த தமிழ் மக்கள் இயக்கத்துல ஒரு கட்சிங்கிறத டிசிப்ளினா வச்சுக்கணும். அந்த கட்சியினுடைய தொண்டர்களை மதிக்க வேண்டும், அவர்கள்கிட்ட பேச வேண்டும். ஏதோ கூட்டமா வாங்க, ஒரு நாங்க 200 ரூபாய் கொடுத்துருக்கோம், 500 ரூபாய் கொடுத்துருக்கோம் கூடிய கலாச்சாரத்தை எல்லாம் பயன்படுத்தாம ஒரு கட்சி என்றால் இந்த கட்சியில இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த விதத்துல பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் அவ்வளவுதான் செய்ய முடியும்.
இதை தாண்டி அவங்க என்ன செஞ்சிருக்க முடியுங்கிறது எனக்கு அதுல தெரியல. இங்க தமிழ்நாட்டிலையும் இதற்கு ஆதரவா நிறைய மாணவர்கள் போராடுறாங்க. தமிழக காவல்துறையோட செயல்பாடு பாத்தீங்களா மேடம்? இப்போ தலைநகர்ல ஜனநாயக படுகொலை நடக்குது அப்படின்னு ஆதவ அர்ஜுனா ட்வீட் போடுறாரு. மக்கள் எல்லாம் கேட்குறாங்க, நம்ம தமிழ்நாட்டோட தலைநகர்லேயே அதே தானே நடக்குது, மாணவர்கள் குண்டுகட்டா கைது செய்தாங்க, அப்புறப்படுத்துறங்கிற பேர்ல நிறைய மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. இந்த தமிழக அரசோட செயல்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இந்த நேரத்துல கொஞ்சம் சில அரசியலை பின்னோக்கி போய் பார்க்கணும். ஏன்னா மாணவர்களால் புரட்சி செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் வந்தது. தமிழ் சார்ந்த விஷயங்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவே மாணவர்களும் இளைஞர்களுமாக போராட்ட வந்த இடம் தான், இந்த களம் தான் இது. ஆனால் இது தொடர்ந்து எப்படியான ஒரு என்ன சொல்றது, எப்படி ஒரு ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டதா பண்ணிட்டாங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ரூலிங்க்கு வந்துட்டேன்னா நான் வேற ஆள், இந்த ஸ்டேட்ல நான் ரூலிங். அதனால என்னோடது லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கணும், சட்டம் ஒழுங்கு ரொம்ப முக்கியம், சட்டம் ஒழுங்கு இல்லாம பிரச்சனை வந்துடும். இதுவே சில தருணங்களில் நான் எப்படி இந்த ஜல்லிக்கட்டுக்கு சொன்னனோ அதே மாதிரி கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, சில போராட்டங்கள் அவர்களால் ஆதரிக்கப்பட்டே நடந்தன. மத்திய அரசுக்கு எதிராக நடக்க வேண்டிய போராட்டங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்க ஆதரவு தர்றோம், நீங்க நடத்திடுங்க, அங்க உங்களுக்கு எல்லாருக்குமே பாதுகாப்பு அளிக்கப்படும் சொல்லிட்டு, அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகாவோ மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கோ ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கோ அறிவா அப்படி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறன் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படியே திறன் இருந்தாலும் அதை அமல்படுத்துவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது காவல்துறையை வைத்து மட்டுமே செய்ய முடியாது. அதற்குத்தான் சரியான நோக்குடைய ஒரு நல்ல தலைமுறையை அல்லது கட்சிக்காரர்களை அவர்கள் உருவாக்காதவரை, ஏன்னா இங்க இருக்கிற கட்சிக்காரன் எல்லாமே கவுன்சிலரும் கீழே இருக்கிற அத்தனை பேர் அவங்க தானே கரப்ஷனுடைய உச்சக்கட்டத்துக்கே கொண்டு போய் விடுறாங்க. மேல நான் தனியா அடிச்சுக்கிறேன், நீ தனியா அடிச்சுக்க, இடையில மக்கள் கஷ்டப்பட்டதனுடைய விளைவு தான் இது. ஸோ அதனால இன்னைக்கு இவங்களுக்கு அப்படியெல்லாம் செய்யணுங்கிற ஒரு அரசியல் நுணுக்கங்கள் இந்த விஷயம்லாம் கூட அவங்களுக்கு தெரியாது. சொல்லப்போனால் மாணவர்களை குறிப்பிட்ட அளவுக்கு அதை கட்டுப்படுத்த இயலாம போயிடுமோங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். இதை இவங்க பல பேருடைய குறிப்பாக காவல்துறையிடம் அவங்க விவாதிப்பாங்க. அந்த விவாதமெல்லாம் நடந்த மாதிரி தெரியல. பட் ஆனா பொதுவாக போலீஸோட இது மேல முதலமைச்சரோ மந்திரியோ என்ன சொல்லிட்டாரோ அதை தான் செய்வாங்களே தவிர அதுல தான் தலைமை பண்பு ரொம்ப முக்கியம். அப்போ முதல்வருக்கு என்று ஒரு தலைமை பண்பு இருந்தால் நான் சொல்லுவதை நீ செய். அப்ப எல்லா ஸ்கெட்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாவட்டத்துல என்ன நடக்கும், இந்த இடத்துல என்ன நடக்கும், இந்த இடத்துல நீ இதை பண்ணு. விஜய் அவர்களுடைய பிரச்சனையே அவர் இன்னும் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ், இன்னும் ஒரு வீட்டை விட்டு வெளியே வரணும், அவர் தொகுதிக்கே போக மாட்டார், அவர் தொகுதியை நூக்கன் காணர் தெரியாது. ஸோ ஒரு நூக்கன் காணர் தெரியாம நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் இப்ப என்னோட இந்த வழக்கறிஞர் தேர்தலுக்கே கிட்டத்தட்ட மாநிலம் முழுவதும் பயணப்பட்டேன். அதுல ஒவ்வொரு சின்ன சின்ன நீதிமன்றமும் எந்த அளவுல இருந்துச்சு, அங்க மக்களோட பிரச்சனை இதெல்லாம் பாக்குறோம். அப்ப இன்னும் என்ன மாதிரி செயல்படலாம் இருக்கு. இங்க முதலமைச்சர் இன்னும் வீட்டுக்குள்ள பங்களால உட்கார்ந்து இருக்கிற முதலமைச்சரா இருக்காரு. மந்திரிகள் என்ன பண்றாங்கிறது நேரடியா யாருக்கும் விளங்கல. அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? இவங்களும் பழைய அரசு மாதிரியே சரி வெளியே விடாம நம்ம மட்டும் சேஃபா இருந்துக்கலாம், பாத்துக்கலாம், நடக்கிறது நடக்கட்டுங்கிற நிலைமையில தான் இது இருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமா நாடு தழுவிய ஒரு போராட்டம், தமிழகத்திலையும் அது வெடிக்குது, தமிழக மாணவர்களும் போராடுறாங்க. ஆனா இங்க என்னடானா ஜனநாயகன் படம் ரிலீஸ், ஏதோ அமைச்சர்களுக்கெல்லாம் அபிஷியல் லீவ் கொடுத்த மாதிரி எல்லா அமைச்சர்களும் தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மாணவர்கள் தடியடி வாங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் போக்கு தமிழ்நாட்டுல நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதாவது இப்பதான் நான் எனக்கு அந்த நிறைய ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நீதியரசர்கள் எனக்கு தெரிந்தவர்களாக தான் இருக்கிறேன். அதில் இப்போதான் A.K. ராஜன் ஐயா அவர்களுடைய ஒரு உரையை அப்படி கேட்டுட்டு வந்தேன். அவர் ஒரு நீதி தேவதையுடைய சிலை அவர் வீட்டில் மாவட்ட நீதிபதியாக இருக்கும்போது இருந்திருக்கு. அதில் குழவி கூடு கட்டிகிட்டே இருந்திருக்கு. அது முக்கால்வாசி கூடு கட்டினதுக்கப்புறம் அந்த அவர் வீட்டில் இருப்பாங்களே வேலை செய்கிறவங்க, இந்த குழவி கூடு கட்டுது சிலையில், அது ஒன்றும் அசிங்கமாக இருக்காங்க, விடவும் முடியாது இல்லையா, பொதுவாக அதை நம்ம பிச்சு தானே எரிஞ்சிடறோம்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சரி அதை எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எடுத்து எரிய சொல்லிட்டார். அதை எடுத்து எரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குழவி அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கு. அந்த இது அதை எடுத்துட்டாங்கன்னு கோவப்பட்ட அந்த குழவி அந்த மண்ணை அந்த சிலையை பூரா அங்கங்க தேய்ச்சி விட்டு போயிடுச்சு. அது கோபமா அது என்னன்னு தெரியல. அது மாதிரி இங்க ஒரு சரியா இல்லாத அரசு இருந்துச்சு. அதை அப்புறப்படுத்தணும். இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல மக்களுக்கு. ஒரே ஒண்ணு எங்களுக்கு என்ன பாக்குற அமைச்சர் மந்திரி எல்லாம் சூப்பரா இருக்கா, எல்லாம் போறான், மக்களாகிய நாங்க கொடுமைப்பட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஏதோ ஒண்ணு மாற்றம் வந்தா போதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த விஜய் வந்தோடனே டப்புன்னு போட்டாங்க. இப்போ இனி என்ன பண்றது எதுன்னு தெரியல, வேற வழி இல்லை. அதனாலதான் 5 வருஷத்து வரைக்கும் தேர்தல் வர வரைக்கும் இல்லாமல், இப்போ நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ பதிவில்
சட்ட முகாம்களை மாவட்டம் தோறும் போட்டுட்டு இருக்கோம். சட்ட விழிப்புணர்வு இல்லாதவரை, ஏன்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு டெமோக்ரஸியா இருந்தாலும் ரூல் ஆஃப் லா, சட்டத்தினுடைய ஆட்சி. ஆனா மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சட்டங்களை, அதாவது சட்டம் தெரியல. நீங்க இப்போ ஏதாவது ஒரு கேஸ்க்கு போறீங்க, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சட்டம் தெரியாம நான் பண்ணிட்டேன்னு எந்த வாதத்தையும் நீங்க எடுக்க முடியாது. அப்போ மக்கள்கிட்ட சட்டத்தை எங்க கொண்டு போய் சேர்த்தோம்? அப்ப எப்படி அவங்க இருக்க முடியும்? தெளிவாகவும் பிரச்சனை இல்லாம அவங்க எப்படி இருக்க முடியும்? அது இல்லாம பல பிரச்சனை. ஒரு ரோடு தோண்டுனா ரோடு தோண்டி போட்டு இப்போ சில பகுதிகளில் போகவே வர முடியாது, நிறைய பிரச்சனை. ஸோ இதை எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து சரி பண்ணணும் அப்படின்னா எங்கிருந்து சரி பண்றதுன்னு தெரியாம, ஒரு ஐடியா இல்லாம, ஒரு தெளிவு இல்லாம ஒரு அரசு அமைந்து விட்டது. இருக்கக்கூடிய அந்த வேக்வம்ல, அந்த கேப்ல வந்துடுச்சு. ஸோ அதனால இது கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். ஆனா மக்கள் வந்து என்னன்னா ஒரு மெச்சூர்டா இருக்கிறத நான் பார்க்குறேன். என்றைக்குமே தமிழ்நாட்டு மக்கள் கரெக்டா சரியாக ஆட்சியை மாற்றுவார்கள். அதனால அவங்க வந்து உண்மையிலேயே வந்து ஒரு எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் அவங்க ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனால் சரியாக ஒன்று வரும்பொழுது அதை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து சரியாக பயணித்து, இன்னைக்கு எப்படி வந்து முன்னுதாரணமா தமிழ்நாடு பல விஷயங்கள்ல இருந்துகிட்டு இருக்குதோ, இந்தியாவுக்கு முன்னுதாரணமா பல விஷயங்கள் இருந்துட்டு இருக்கோ, அதை மக்கள் மறுபடியும் செய்வாங்கங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த போராட்டத்துல கூட விஜய் அவர்களுடைய பதிவு அப்படிங்கிறது 48 மணி நேரம் கழிச்சு தான் வருது. நீட்டு தேர்தலுக்கு முன்னாடி எங்களோட நீட் எதிர்ப்பு தான் எங்களோட முக்கியமான கொள்கை. அனிதா வந்து என் சகோதரி மாதிரி, என் சகோதரி இழந்தப்ப நான் அனுபவித்த வேதனை நல்லா பேசினவர். இவ்வளவு பெரிய போராட்டம், ஒரு அறிக்கை கூட வரக்கு அவ்வளவு தாமதம். தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு அறிக்கை, ஒரு கண்டனம் கூட இது வரைக்கும் வரல. அதெல்லாமே ரொம்ப தாமதமாக வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. போராட்ட காலத்திலேயே அது தெரிஞ்சது. இப்படி ஒரு இரட்டை நிலைப்பாடு கொண்ட ஒரு அரசு, இது எப்படி போகும் மேம் இந்த மாதிரியான ஒரு சூழலே இருந்தா? இல்லை, அதாவது என்னன்னா, ஒரு தெளிவான கொள்கை நிலைப்பாடு இல்லாத ஒரு அரசு, ஒரு மனிதர், மாண்புமிகு முதல்வர் விஜயும் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களும், இது எப்படியோ எதற்காகவோ இது தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டது. அதுல உண்மையிலேயே, ஏன்னா நான் ஒரு வழக்கறிஞராகவும் சமூக செயற்பாட்டாளராகவும் குறிப்பாக முக்கியமாக கீழடிக்கு வழக்கு போட்டவங்களா இருக்கிற நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா, அந்த அரசு அமைச்சர்கள்கிட்ட யாருக்கிட்டவுமே நெருங்க விடாம பார்த்துக்கிறாங்க. நல்ல உணர்வு இருக்கக்கூடிய உண்மையானவர்களை நெருங்க விடாம பார்த்துக்கிறத நான் கண்கூடா பார்க்குறேன் நான். ஸோ இவங்களுக்கு பல விஷயங்கள்ல கொள்கை தெரிஞ்சால்தானே தினமும் வந்து பேச முடியும். ஏன்னா என்னுடைய கல்வி கொள்கை இது. இந்த கல்வி கொள்கை, அதாவது ஒரு பக்கம் நிச்சயமாக மத்திய அரசு எந்தெந்த கல்வி கொள்கையை வகிக்கிறதோ அதற்கு நம்ம முரண்படுகிறோமா, இணைந்து செயல்படுகிறோமா, இல்லை அதுக்குள்ள எல்லாம் பூந்து நான் எப்படி ஸ்ட்ராங்கா நான் நிற்பேன் என்னோட விஷயத்த அப்படிங்கிறது எல்லாம் யோசிக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பள்ளி கல்வித்துறை முதலமைச்சரோடோ இல்லை அமைச்சரோடோ இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்லாம் பிரச்சனையாயிடுச்சு. இந்த கல்விக் கொள்கையை நான் கொண்டு வருவோம், இத்தனை நாள்ல இவ்வளவு நாங்க தீர்மானங்களை கொடுப்போம், இதெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு கல்வித்துறையில சொல்லியிருக்காங்களா? வேளாண்துல ஏதோ போன கரூர் கூட்டத்துல வந்து நாங்க இதையெல்லாம் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, சொன்னதுக்கு அப்புறம் அங்க சொன்ன போது கடை மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழியன் வரை என்ன செஞ்சிட்டு இருக்காங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, அதான் டீடைலிங் பாத்தீங்கன்னா தான் நீங்க இருக்கக்கூடிய கொள்கை சரியா போய் சேருதான்னு பார்க்க முடியும். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் கொள்கை மட்டும் வகுப்பட்டா போதும். இதுவரைக்கும் நடந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் இந்த அரசுகள் மாற்றப்பட்டதுக்கு காரணமே கொள்கையை நல்லா உங்களோட சும்மா பாலிசிக்காக போட்டு மக்கள் கிட்ட காமிச்சுக்கிறீங்க. அந்த கொள்கைன்னு நீங்க சொல்றதனுடைய பயன் இங்க வந்து சேர்றதில்ல. ட்ரில்லியன் எக்கானமி, இத்தனை ட்ரில்லியன் எக்கானமின்னா நீங்க ட்ரில்லியன் எக்கானமி உங்க வீட்டில் தான் ட்ரில்லியன் இருக்கு, என் வீட்டில் இல்லையே. இதேதான் இப்போ விஜய் கிட்டவும். ஸோ உங்க வீட்டில் இருந்து என்ன பண்றது? அப்போ நீங்க மறுபடியும் டீட்டெயிலிங்க்கு போய் மக்கள் கிட்ட போய் சேராம இருக்கக்கூடியதுதான் இவங்களோட பிரச்சனை. ஸோ இது வந்து நான் அதான் சொல்றேன், ஒரு இடைக்கால அரசாக, வேறு வழி இல்லாத அரசாகத்தான் இருக்கும். நிச்சயமாக வேறு ஒரு அமைப்பு, குறிப்பாக ஒவ்வொரு பகுதி வாரியாக, இப்போ ஒரு மாவட்டம் ஒவ்வொரு பகுதி வாரியாக அந்த மாவட்டமும் பகுதியை பற்றி எதெல்லாம் சிறப்பாக நடக்கணும், இங்கே இந்த மாதிரி வளங்கள்லாம் இருக்கு, இதையெல்லாம் சிறப்பான அங்கே இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்களையும் உள்கொண்டு அப்படி வரக்கூடிய ஒரு அமைப்பும் இயக்கமும் தான் அடுத்த நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் நல்லது. ஆனால் விஜய் அவர்களிடம் எதுவும் எதிர்பார்க்க முடியாதுங்கிறது முதலே தெரிந்தது. இது வந்து ஒரு இடைக்கால நிவாரண மாற்றம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.